இந்த தீர்ப்பு வந்து நமக்கு மட்டுமான தீர்ப்பா இல்லை ஒட்டுமொத்த இந்தியா? இது வழிகாட்டுதான். இப்போ நமக்கே நேரடியாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்படலை. கவர்னர் இல்லீகலாக செயல்பட்டு இருக்காருலாங்க சொல்கிறாங்க. உடனடியாக ஒரு பதவியில் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக உடனடியாக ஒரு பதவியில் இருக்கணும். இதைத்தான் பாசிசம் சொல்கிறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய திட்டம். இதை நிறுத்தி வச்சுட்டீங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 200 as soon as possible இருக்கு. as soon as possible விரைவாக தானே, வருட கணக்கில் நீ போட்டு வச்சு. இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கருதி நாங்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் தாங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டா அதை நீ நிறுத்தி வைப்ப, அது நேஷனல் இன்ட்ரெஸ்டா? அது RSS இன்ட்ரெஸ்ட். அவர் வாங்கி வச்சுக்குவாரு, அது எப்போ வரும்னே தெரியாது. இந்த ஆணவத்தில் தானே அவர் ஆடினாரு. ஆளுநருடைய செயல்பட்டு குறைக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த கொட்டேஷனை போட்டிருக்கிறது மூலமாகவே ஆளுநர் ரவிக்கு என்ன சொல்றாரு? ஒரு தீய மனிதர் என்பதுதான், ஒரு தீய எண்ணங்கள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை கீழ்மைப்படுத்துகிற, சட்டத்தை தவறா வழிநடத்துகிற, ஆமா இல்லீகல் சட்ட விரோதமான பல்கலைக்கழக மசோதாக்கள் வரும்போது மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநருக்கு எதிராக தான் அந்த மசோதாவை நீங்கள் கொண்டு வரீங்க, அதில் எப்படிங்க ஆளுநர் கையெழுத்து போடுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற வார்த்தை முன் வச்சாங்க. கவர்னர் வந்து சான்சலர் துணை வேந்தர் பதவியை செய்யணும்னு எங்க சொல்லியிருக்கிறாங்களா? இது மாநில அரசுகளுக்கு கொண்டு ஒரு மரியாதையா ஆளுநர் ரவி போன்றவர் ஒருவர் வருவார்னு நினைச்சாங்க. அப்ப இதையெல்லாம் என்ன பேசினார்? இங்க வந்து அரசியல் பேசுறாரு, அரசியல் பேசுறார், அபத்தங்கள் பேசினார், வரலாற்று பொய்களை பேசினார், ஒரு உயர்ந்த கல்வி நிலையங்கள்ல போய் தற்குறித்தனமா பேசினார், முனைவர் பட்டத்தை கையில கொடுக்கிற போது முட்டாள்தனமா பேசினார். இப்போ முதலமைச்சர் வருவார் அப்படின்னும் போது அங்க ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன? நேரடியாக ஒரு முதலமைச்சரே ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு போகிற போது பல்வேறு திட்டங்கள் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக ஐயோ இந்த ஆளுநர் கையில் வாங்கணுமே 2 வருத்தப்பட்டு வாங்கிய பட்டங்கள் எல்லாம் கூட விட்டு நம்ம மகிழ்ச்சியோடு. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சந்தோஷ். ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீதிபதி பரிதிவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு வந்துட்டு பல்வேறு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு இப்படி ஆளுநர் வந்துட்டு பில்லை நிறுத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது, இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் 142 சட்டத்தை யூஸ் பண்ணி இந்த சட்ட மசோதாக்களுக்கு நாங்களே ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வரல, தமிழ்நாட்டுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்கு. இன்னொன்று, இந்த நாட்டில் மக்களாட்சி ஜனநாயகம் என்கின்ற கருத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் முதலமைச்சர் கூட அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதத்தில் அது மக்களாட்சிக்கான ஆதரவான தீர்ப்பு? ஏனென்றால் அது அடிப்படையிலே என்ன, ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அல்ல. அரசியலமைப்பு சட்டத்தின்படி சில இந்த மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்ட கடமையின்படி தான் செயல்படுகிறதா அப்படின்னு ஒரு வழிகாட்டுவதற்கு அல்லது சில அறிவுரைகளை வழங்குகின்ற இடத்துல தான் இருக்குது. மக்களாட்சியின் அடிப்படை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கு ஏற்ற சட்டங்களை நிறைவேற்றணும். அதுதான் மக்களாட்சியுடைய அடிப்படையான பண்பு. ஆளுநர் பதவி அப்படி அல்ல. ஆளுநர் பதவி இன்னொன்றுனா அதுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பதவி. இந்த வழக்கில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக இது மட்டுமல்ல, நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மாநிலங்களுக்கு ஒரு வகையான உரிமையை நிலைநிறுத்தி இருக்கிற ஒரு தீர்ப்பாக இருக்கு. அதில் ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த தீர்ப்பு வந்து நமக்கு மட்டுமான தீர்ப்பா இல்லை ஒட்டுமொத்த இந்தியா? இது வழிகாட்டுதான். இப்போ நமக்கே நேரடியாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்படலை. இது ஏற்கனவே பஞ்சாபில் மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்குது. மாநிலத்திற்குரிய ஆளுநருக்கு அந்த வீட்டோ பவர் எதுவும் இல்லை அப்படின்னு 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை மேற்கோள் காட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை சொல்லுகிற போது கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஆளுநரை கடுமையா, ஏன்னா அந்த பஞ்சாப் தீர்ப்பு கான்ட் ரெஸ்பெக்ட், ஒரு சிறிய அளவு கூட ஒரு மரியாதை செலுத்தவில்லை அப்படின்னு கடுமையான விமர்சனத்தையும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கு. ரைட். சொன்ன மாதிரி 142 சட்டத்தை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஒப்புதல் அளிக்கிறோம்னு சொல்கிறது, இந்த கேஸோட தீவிரத்தன்மையை வந்துட்டு நீதிபதிகள் எவ்வளோ புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம என்ன அவங்களே சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த லைவ்லாவில் வந்திருக்கு அடிப்படையில் பார்த்தா, ஒரு மாநில அரசுக்கு தான் அதிக மக்களுடைய உரிமையில் பொலிட்டிக்கல் வில்லை பிரதிபலிக்கக்கூடியது அதுதான். அதன் மேல் தடை ஏற்படுத்துவது என்பது ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் தன்மையானது. ஒரு கான்ஸ்டியூஷன் மீது நம்பிக்கையை வீர்த்து போகும். அந்த வார்த்தை எக்ஸாக்ட் அவங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன வரல விரிவான தீர்ப்பு வந்தால் தான் தெரியும். ஆனால் அந்த பொருளை தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்காங்க. முதல் இந்த நாட்டோட அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் ஒரு கவர்னர் இல்லீகலாக செயல்பட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசமைப்பு சட்ட கடமையை காப்பாற்ற வேண்டியவர் இல்லீகலாக செயல்பட்டுருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது, உண்மையாகவே இத்தனை ஆண்டுகள் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சட்டத்தின் பேரால் அமர்ந்து கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற தமிழ்நாடு சட்டமன்றத்தை
இயங்க விடாமல் ஒருத்தர் செயல்பட்டு இருக்காரு. இதைத்தான் பாசிசம் சொல்கிறோம். ஏன் இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, பாசிசம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தினுடைய உரிமையை முடக்குவதற்கு இத்தனை ஆண்டுகால ஆளுநர் செயல்பட்டு இருக்கிறாரு. இதுதான் பிஜேபியினுடைய திட்டம். இப்போ இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க, உடனடியாக ஒரு பதவியில் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக உடனடியாக ஒரு பதவியில் இருக்கணும். உண்மையாகவே இதான வார்த்தை இல்லை, தவறாக செய்துட்டாரோ ஒரு குறைவாக செஞ்சுட்டாரோ இல்லை, இல்லீகலுங்க. கான்ஸ்டியூஷன் உயரிய பதவின்னு சொல்கிறாங்களா இல்லையா, கான்ஸ்டியூஷனல் கெட்டுன்றாங்க. யாரை பேசுகிறாங்க நீங்கள் டிவி விவாதங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, வரவங்கலாம் ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷனல் கெட்டு அப்படின்ட்டு பல வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதில் அந்த உயரிய பதவியில் இருக்கிறவன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பதவியில் இருக்கிற இல்லீகலாக செயல்பட்டு இருந்தாருன்னா இன்னொன்று உண்மையாக ஒரு குற்ற நடவடிக்கையும் கூட அது. இப்போது இந்த விஷயத்தை பொறுத்து ஆளுநர் பதவி விலகிறதோ விலகாதோ அது வந்து அவருடைய மதிப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இல்லீகல் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லும்போது அதுக்கான தண்டனை என்ன, அதுக்கான ஒரு பிரதிபலன் என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கும்ல. ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் இல்லீகல்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கேஸும் போகும்னு நினைக்கிறீங்களா? இது இல்லை, இந்த கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இது அவர் வந்து இதாக செயல்பட்டுருக்கிறார் இல்லையான்ற பிரச்சனை இல்லை. இந்த 10 தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய 10 மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காததான் பிரச்சனை. அது வேறு பிரச்சனை. அது மாதிரியான வழக்கு புதுசாக போட்டாங்கன்னா அதை பற்றி வாசிக்கலாம். அந்த இடம் நமக்கு இப்போ வரல. இவர் இந்த குறிப்பாக இந்த 10 சட்ட மசோதாக்களுக்கு முடிவெடுப்பதில் சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் கடுமையாக அவரை சொல்லியிருக்கு. இன்னும் அது மட்டும் அவரை சொல்லலை, அவர் என்னென்ன வார்த்தையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கவர்னர் டிட் நாட் ஆக்ட் போனஃபைட், ஒரு நம்பிக்கைக்குரியவராக கூட அவர் செயல்படலை, நேர்மையாக செயல்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை? ஆளுநர். இப்படி யார் சொல்லியிருக்க அந்த வார்த்தை? உச்சநீதிமன்றத்தினுடைய வார்த்தை, நாம் சொல்லவில்லை. இப்போ ஒரு நம்பிக்கைக்குரியவராக இல்லாதவர் தான் நாட்டில் நமக்கு என்ன இருக்கிறாங்க. இன்னொரு கவர்னர் பதவி மீண்டும் கூட இந்த நாட்டில் அவர் கவர்னராக வச்சிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, திரும்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. கவர்னர் ரெக்கைர்ட் டு ஆக்ட் அஸ் பெர் த எய்டு அண்ட் அட்வைஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இதைத்தான் அவர் வந்து செய்யணும். என்ன, மாநில அரசினுடைய அறிவுரையின்படியும் வழிகாட்டுதின்படி தான் அவர் செயல்பட வேணும். இதை 2 வாட்டி இங்கே அழுத்தி சொல்கிறாங்க. அதை அழுத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீதிபதிகள் தள்ளப்படுறாங்களா? ஆமாம், அவங்க ஏற்கனவே இந்த வழக்கு முழுக்க அவங்க அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வகையான பொதுப்பான பதிலை அவங்க சொன்னது இல்லையா. எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்தி வச்சாங்க கேட்டாங்கல்ல, சொல்லணும்ல. கண்டிப்பாக இதை நிறுத்தி வச்சுட்டீங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்தி வச்சிங்க? ஆர்டிகல் 200 ஆர்டிகல் 200 as soon as possible இருக்கு. as soon as possible விரைவாக தானே, வருடக்கணக்கில் நீ போட்டு வச்சுப்பீங்க. அப்படி இந்த வருடக்கணக்கில் போட்டு அதன் மேல் என்ன உட்காரக்கூடாது. ஆளுநர் சட்ட மசோதா, மாநில அரசுகள் இயற்றிய சட்ட மசோதாக்களின் மீது உட்காரக்கூடாதுன்னு பஞ்சாப் வழக்கில் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ஆளுநர் தரப்பு என்ன வாதம் வச்சாங்கன்னா, இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கருதி நாங்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க? மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் தாங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டால் அதை நீங்கள் நிறுத்தி வைப்போ அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டா? அது எப்படி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆகும்? அது ஆர்எஸ்எஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ வந்துட்டு 2வது வாட்டி திருப்பி அனுப்புனா அதுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதுதான் ஆர்டிகல் 200 சொல்லுது. அதாவது சட்ட மசோதாக்களுக்கு ஒத்திசைவு அளிப்பது அப்படின்ற பகுதியில் தான் அது வருது. என்ன சொல்லுது, 3 வகை தான் அவர் செய்ய முடியும். ஒரு ஆளுநர் இருக்கக்கூடிய 3 கடமைகள் என்ன? ஒரு சட்ட மசோதா அவருக்கு போனால் 1 ஒப்புதல் அளிக்கணும், இல்லை என்றால் அதனை நிறுத்தி வைக்கணும். இன்னும் 3வது அது யாருக்கு அனுப்பணும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இந்த குடியரசுத் தலைவர் அளவுக்கு எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான இந்த தீர்ப்பில் என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலக்கெடு வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதர மாநிலங்களுக்கு எப்படி உதவுன்னு கேட்டீங்க. அதுதான் முழுக்க மேற்கோள் காட்டி நிறைய. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து இந்த என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் இது மாநில அரசு சொன்னதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஆனால் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அது 1 மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு சொன்னதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் அதில் முடிவு சொல்வதற்கு 3 மாதத்துக்குள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம் நீங்கள் கருதுனாலும் கூட அதை 1 மாதத்துக்குள்ளே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பல மாநில அரசுகள் இதன் மூலம் ஒரு பெருமூச்சு விட முடியும் அவங்களால. ஏன்னா அவர் வாங்கி வச்சுக்குவார், அது எப்போ வரும்னே தெரியாது. இந்த ஆணவத்தில் தானே அவர் ஆடினார். இந்த ஆணவத்தை தான் உலகம் இங்கே இந்தியா முழுமைக்கு யார் ஆடிக்கிட்டு இருக்கா? ஆளுநர்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன வாசி வைக்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ஆளுநருடைய செயல்பட்டு குறைக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லுகிற போது இந்த ஆளுநர் பதவி என்பது பெரிய அளவுக்கு இருக்காது. அவங்க வந்து ஒரு இதாகத்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. என்ன, அவங்க வந்து ஒரு மரியாதைக்குரியவங்களாக இருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. பெரிய அளவுக்கு செயல்படாங்க. ஆனால் இது அப்படி மாறி என்ன ஆகிருக்கு? ஏதோ ஒரு பெரிய காலனி ஆட்சியாளர்னு, காலனி ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் அப்படி இருந்துச்சு. கவர்னர் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவங்க. ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கிடையாது. ஆளுநருக்குன்னு ஒரு ஆளுநர் கிடையாது. அவர் மக்கள் வரட்டும். ஆளுநர் ரவி வந்து தமிழ்நாட்டில் போட்டி எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு அப்போ அதிகாரம் குறைஞ்சா அப்போ இது பண்ணணும். ஒரு நியமன பதவிக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்வதே அது ஜனநாயகத்தின் அடிப்படையான பண்பு இல்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. ஓகே, இப்போ ஆளுநர் பதவி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆளுநர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுமா, இல்லை ஆளுநர் பதவியில் இருக்கிற நபர்கள் தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணுமா? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி முடிச்சிருக்காருன்னு இந்த லைவ்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பர்திவாலா ended the judgment by quoting B.R. Ambedkar. However, a good constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad. அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் எவ்வளோ நல்லதாக வேணா இருக்கலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற தீயவராக இருந்தால் அதுவும் தீமையானதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் ஆனால் இந்த விஷயத்தில் நபர்களை பற்றி வருது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சரியான பண்புகளை சரியான நபர்கள் பூர்த்தி செய்கிற போது தான் அது சரியானதாக இருக்க முடியும்னு அவர் சொல்கிறார். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த கொட்டேஷனை போட்டிருக்கிறது மூலமாகவே ஆளுநர் ரவிக்கு என்ன சொல்கிறார், ஒரு தீய மனிதர் என்பது தான், ஒரு தீய எண்ணங்கள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை கீழ்மைப்படுத்துகிற, சட்டத்தை தவறாக வழிநடத்துகிற, ஆமாம் இல்லீகல் சட்ட விரோதமான, தவறாக வழிநடத்தும் சட்ட விரோதமான மக்களாட்சியினுடைய பண்புகளை சிறுமைப்படுத்துகிற ஒருவர் என்பதுதான் இது கொடுத்துருது. அப்போ ஒன்று நபர்கள் மட்டும் ஆளுநர் பற்றியான விஷயத்தில் பிரச்சனை இல்லை. இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இந்த ஆளுநர் பதவியே ஒரு பெரும் பிரச்சனை. இதைத்தான் நம்ம ஒழிக்கணும்னு அப்போ வந்து சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசிலிருந்து அமைக்கப்பட்ட சில கமிஷன்களே கூட என்ன சொல்லுதுன்னா, இதை ஒழிக்கணும்னு சொல்லாமல் கூட இதில் சீர்திருத்தங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1983 அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் சொல்லுதுன்னா, ஆளுநரை தேர்ந்தெடுக்கிற போது மாநில முதல்வரை கலந்தாலோசிக்கணும்னு சொல்லுது. அதாவது அந்த குறிப்பிட்ட மாநிலத்தினுடைய என்ன வேணும், ரெப்ரசன்டேஷன் வேணும், அதனுடைய கருத்து வேணும்னு சொல்லுது. கிட்டத்தட்ட 2007 அமைக்கப்பட்ட பூஞ்சி கமிஷனும் கூட ஒரு கமிட்டி அமைக்கணும். அதில் வந்து யார் இருக்கணும், முதலமைச்சர் இருக்கணும், ஒன்றிய அரசு பல்வேறு தரப்பு கொண்டவங்க இருக்கணும், ஆளுநர்னு சொல்கிறாங்க. அப்போ ஆளுநரை தேர்ந்தெடுக்கிற உரிமை குறைஞ்சபட்சம் வேணும்னா ஒன்றிய அரசில் இருக்கவங்க கமிஷன்களே கூட சொல்லுது. நம்ம இந்த பதவியே வேணாம்னு சொல்கிறது. எதுக்கு இந்த பதவி, எதற்காக இந்த பதவி? நாம் எல்லாம் போடும் கையெழுத்து போடுறதுக்குன்னு ஒரு பதவியா, அந்த கையெழுத்து போடாமல் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு பதவியா? ஏங்க இப்போ இந்த வழக்கு பாருங்கள், இது வந்து திமுக அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட மசோதா மட்டும் இல்லை. 2020 அதிமுக ஆட்சியும் கொண்டு வந்த சட்ட மசோதாக்கள் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். கிட்டத்தட்ட ஒரு டென்யூர், ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு டென்யூர் வரைக்கும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா இது ரொம்ப மோசமானது இல்லையா? இதுக்கு இடர்படாது. ஜனநாயகம் என்பது நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் முட்டுக்கட்டையாகக்கூடாது. அந்த ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்துகின்ற பதவியாக கவர்னர் பதவி இருக்குது. உண்மையாக கான்ஸ்டியூஷன் வந்து சிறப்பாக செய்யணும்னா இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்த கவர்னர் பதவி உண்மை அகற்றப்படணும். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. நாம் ஏற்கனவே சொன்னது போல சில கமிஷன்களும் கூட இதை சீர்திருத்தத்தான் கோரி இருக்கு. ஆனால் நாளுக்கு நாள் இது இறுக்கமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட். ஆனால் இந்த பல்கலைக்கழக மசோதாக்கள் வரும்போது மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநருக்கு எதிராக தான் அந்த மசோதாவை நீங்கள் கொண்டு வரீங்க, அதில் எப்படிங்க ஆளுநர் கையெழுத்து போடுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற வார்த்தை முன் வச்சாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஆளுநருக்கு எதிராக வருது? இப்போ பல்கலைக்கழகங்களோட வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்கிட்டு முதலமைச்சரை கொண்டு வரதாக ஒரு மசோதா இருக்குது. அதில் எப்படிங்க போய் ஆளுநர் கையெழுத்து போடுவார்? அது அவருக்கே எதிராகத்தானே இருக்குது. அதை எப்படி நீங்கள் அவர் கையெழுத்து போடுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கவர்னர் யார் ஆகுனா? கவர்னர் வந்து சான்சலர் துணை வேந்தர் பதவியை செய்யணும்னு எங்கே சொல்லியிருக்கிறாங்களா? இது மாநில அரசுகளுக்கு கொண்டு ஒரு மரியாதையாக ஆளுநர் ரவி போன்றவர் ஒருவர் வருவார்னு நினச்சாங்க. இன்னொன்று அவங்க வந்து ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடாது, மாநிலத்துக்கு வெளியே இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மரியாதைக்குரிய பதவி. ஒரு வேந்தராக இருக்கிறப்ப பல்கலைக்கழகங்களில் அவர் பட்டங்களை வழங்கலாம். ஏன்னா ஒரு கல்வியாளராக இருந்தால் சில கருத்துக்களை மாணவர்கிட்ட பேசலாம். இவ்வளவு தான் ஒரு உயரிய நோக்கத்தோடு கொண்டு வந்ததை எவ்வளோ சிறுமைப்படுத்தியிருக்கிறாருங்க. பல்கலைக்கழக மேடங்களில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காரு, அரசியல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் இந்த திராவிடம்ன்ற கோட்பாட்டை எதுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேச விரோதிகள்னு பேசுகிறாரு, தேச விரோத சிந்தனைன்னு பேசுகிறாரு, நாட்டை துண்டாடுகிற சிந்தனைன்னு பேசுகிறாரு. நம்மளுக்கு பல்வேறான ஆய்வு புத்தகங்கள் எல்லாமே இதை கருத்தை தான் வலுப்படுத்தியிருக்கோம். ஏன்னா அப்போ இதையெல்லாம் என்ன பேசினார்? இங்கே அரசியல் பேசுகிறார், அபத்தங்கள் பேசினார், வரலாற்று பொய்களை பேசினார், ஒரு உயர்ந்த கல்வி நிலையங்களில் போய் தற்குறித்தனமாக பேசினார், முனைவர் பட்டத்தை கையில் கொடுக்குற போது முட்டாள்தனமாக பேசினார், உண்மையாகவே பேசினார். அத்தனை பேச்சில் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அப்போ இந்த பதவியில் இருப்பதும் அது மட்டுமா செய்தார்? இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் சிதிலும் அடைஞ்சிருக்குங்க. உண்மையாகவே ஒரு 6 பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர் நியமிக்க முடியல. நான் போடுற ஆளைத்தான் போடணுன்றாரு. இவர் போடுற ஆள் யாரு? துணைவேந்தர் பதவியில் எந்த வகையான துணைவேந்தர் என்பது ஒரு கல்வியாளர், எந்த வகையான சார்பு கூட அவர் அந்த நிறுவனத்தை வளர்த்தி கொண்டு போனோம். ஆனால் இவர் தடை போடுவதற்கு பின்னால் ஒரு RSS திட்டங்கள் மனநிலை கொண்ட அல்லது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவவங்களை கொண்டு வரணும். பல்கலைக்கழக வளாகங்களை என்னவாக்கணும்? காவிமயமாக்கணும். சமய கருத்துக்கள்ன்ற பேரில் பிற்போக்கு கருத்துக்களை, சமூகம் அறிவியல் நிலையில் வளர்ந்து போகிறதுக்கு போல அறிவியலுக்கு மாற்றான கருத்துக்களை பேசணும் அப்படின்ற சிந்தனை கொண்டவங்களை நியமிக்கணும்னு பல்கலைக்கழகத்தை சீரழிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்த வேந்த பதவியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று அதை நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்காக போட்டாங்க, அதுக்கு அதிகாரம் கிடையாது.
தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டிருக்குங்க பல்கலைக்கழகத்தை உருவாக்க. தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்குது. என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க. அனைத்து நான் செய்வேன், இவர் வந்து எப்படி வேந்தரா இருக்கலாம்? அப்படி ஒரு மரியாதை கொடுத்து மரியாதை காப்பாற்றி கொண்டாரா? மரியாதைக்குரிய பதவியை காப்பாற்றி கொண்டாரா? அப்படி கிடையாது. அப்போ வெறும் அவருக்கு எதிரானதில்லை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பு இது, அந்த முயற்சி இது. ஏன்னா 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தராமல் அவருடைய நிர்வாகங்கள் குழப்படி போயிருக்கு. நம்ம போனால் இன்னொரு யூஜிசி அந்த மாதிரி ரெகுலேஷனை கொண்டு வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க. இந்த துணைவேந்தர்களை நியமிக்க முடியாமல் தடுத்து வைத்திருக்க காரணமே யாரு? ஆளுநர். யூஜிசிலிருந்து ஒருத்தர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுறது இவர் யாரு? இப்படிதான் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. கல்வி சூழலை சீரழிச்சிருக்காரா இல்லையா? இப்போ வந்துட்டு அந்த வேந்தர் பதவியில் வந்துட்டு முதலமைச்சர் வந்து வரப்போறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் வருவார் அப்படின்னும் போது அங்கே ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன? ஆமாம், இன்னும் சிறப்பாக இருக்கும். உண்மையாகவே என்னென்னா, ஒரு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னொரு கல்வி சூழலில் நேரடியாக மாணவர்கிட்ட போய் பார்க்கறது இன்னும் ஆக்கபூர்வமாக இருக்கும். இதன் மூலம் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களுக்கு அடிக்கடி முதலமைச்சர் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு பெறலாம். இன்னொரு கல்வி நிலையங்கள் அவருடைய நேரடிய பார்வை மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஆமாம், நேரடியாக ஒரு முதலமைச்சரே ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு போகிற போது பல்வேறு திட்டங்கள் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக போய் சிறப்பாக செய்யலாம். அவங்க நேரடியாக முதலமைச்சருடைய பார்வை இருக்கிற போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று வாங்குகின்ற பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாங்குவாங்க. கடந்த காலத்தில் கசப்புணர்ச்சியோட என்ன ஐயோ இந்த ஆளுநர் கையில் வாங்கணுமே 2 வருத்தப்பட்டு வாங்கிய பட்டங்கள் எல்லாம் கூட இதுக்கு விட்டு நம்ம மகிழ்ச்சியோடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நினைக்கிறேன். இப்போ இந்த பதவிக்கு வந்தாலும் சரி, ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு யூஜிசி வரைவை கொள்கை அப்படின்ற ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்குது. அதை வந்துட்டு இவர் வேந்தரா இருக்கும்போது எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? இது அந்த காலம் வரப்போ அதுக்கு எதிராக கடுமையான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இருக்காங்க. இன்னொன்று அதே போல் பல்வேறு மாநிலங்கள் அதுக்கு எதிராக கூட்டு சேர்ந்து இது நடத்தியிருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இன்னொன்று இதுமாரி தான் பிரச்சனையே இல்லையே. அது ஒரு வகையில் ஒரு இதாக பார்த்தாலும் கூட இப்போ வந்து நமக்கு மெஜாரிட்டி கிடச்சிரும். அதில் வந்து என்னென்னா ஒரு சான்சலருடைய நாமினி இருக்கணும், யூஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கணும், மாண்டரசு சொல்லக்கூடிய ஒரு இருக்கணும். இப்போ 2 பேர் நமக்கு கிடச்சிருவாங்களே. அவர் ஒருத்தர் போட்டால் போடட்டும், போடாட்டி போட்டோம். அது ஒன்றும் ஒரு சும்மா ப்ராக்டிக்கல், அதை ஆதரிக்க போகிறதில்ல யாரும். ஆனால் அந்த வகை வந்தாலும் கூட முதலமைச்சர் வேந்தராக இருக்கிறனால நமக்கு 3இல் 2 பகுதியை தேர்வு செய்யக்கூடிய உரிமை கிடையாது. இப்போ அவங்க கொண்டு வர ஐடியா படி பார்த்தா கூட நமக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்க. ஆமாம், ரைட். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, சந்தோஷ்.